Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃப்ளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃப்ளேம். வரி கூட குறைச்சிட்டோம், அதாவது வருமான வரியும் குறைச்சிருக்கோம். சம்பளம் வாங்குற கேட்டகரி இருந்தீங்கன்னா 12 லட்சம் வரைக்கும் வரி கட்ட செய்வாங்க. இப்போ ஜிஎஸ்டி மூலமாகவும் மக்கள் கையிலேயே நிறைய பணம் கையில் இருந்துச்சுன்னா அவங்க என்ன வேணால் பண்ணிக்கலாம். பிள்ளைங்களுக்கு நல்லா செலவழிக்கலாம், இல்லை வீட்டு கட்டிக்கலாம், ஒரு சின்ன தண்ணி கட்டலாம். பிரதமர் ஐயா மோடி ஐயா சொன்னாங்க எல்லாத்தையும் குறைச்சிருங்க மக்களுக்கு. அவங்க வீட்டில் உணர்றாங்க அந்த மாதிரி நல்லா குறைச்சிருக்கு, செலவு வீட்டில் குறையும் சொல்கிறாங்க. சார் ரேட்டெல்லாம் மாற்றி மக்கள் கடைக்கு வந்தாங்கன்னா என்ன சொல்கிறாங்க? ரேட்டு கம்மியாக இருக்குன்னு கேட்பாங்க. அது நான் ரேட்டு கம்மியாக இருக்கிறத மட்டும் சொல்லிட மாட்டேன். இப்போ எல்லாம் டிக்கெட்டில் 1 ரூபா கம்மியாக இருக்குது, விஜயத்தில் வந்து பசியில் 3 ரூபா கம்மியாக இருக்குது, பட்டில் 7 ரூபா. அந்த ஒவ்வொரு பொருளுக்கு உள்ள கம்மியாக ரேட்டை மட்டும் எவ்வளோ கம்மியாக இருக்குது அது கணக்கு பண்ணி தான் திரும்பி போடுறோம். வராங்க மெசேஜ் பண்ணணும். எல்லாத்துக்கும் அது தெரியாது, என்ன ரேட்டுன்னு தெரியாது. நம்ம சொன்னால் மட்டுமே அவங்க ஏற்றுக்க புரிஞ்சிக்காது. நாங்கள் வந்து சொல்லணும், ஒருத்தர் கேட்ட கம்மியாக இருக்கு, இதெல்லாம் கம்மியாக இருக்கு மேடம், இதெல்லாம் கம்மியாக எல்லாருமே அப்படி கேட்கறதில்ல. ஒருத்தர் வந்து கேட்பாங்க, ஒருத்தர் அப்படியே கமெண்ட் போயிடுவாங்க. கேட்கற மட்டும் அதை ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் கம்மியாக இருக்கு, கேக்கு எந்த ஐட்டம்ல உங்களுக்கு நிறைய வியாபாரம் நடக்குது? கடையில் எந்த ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த ஜிஎஸ்டி ரிடக்ஷன் வந்ததுக்கப்புறம் இந்த ஐட்டம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்னு நீங்கள் என்ன சொல்றீங்க? பிஸ்கெட் கேக் ஐட்டம் அந்த லைட்டு அந்த கேக் ஐட்டம் இருக்கும், அந்த இதெல்லாம் பலத்துக்கு முடி தான் கொடுப்போம். இருந்தாலும் இது டிபார்ட்மெண்ட் எல்லாமே சேர்த்து கூட இருக்கும். கஸ்டமர் வந்து எல்லாமே ஃப்ரிட்ஜ் இடத்துல வந்து கூல்ட்ரிங்ஸில் வாட்டர் கேன் பண்ணி நீங்கள் இம்பார்ட் பண்ணிங்க. முதல்ல இருந்ததோட இப்போ இம்பார்ட் பண்ணிங்க. இந்த மாதம் வாங்கும்போது நல்லா கம்மியாக இருந்துச்சு. வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? வீட்டில் இருக்கிறவங்க உணர்றாங்கன்னா கொஞ்சம் அம்மா போய் கடையில் சாமான் வாங்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த தீபாவளிக்கு எதாவது வாங்கினீங்களா? வீட்டில் ஃப்ரிட்ஜு, காரு, ஏதாவது ஸ்கூட்டரு, மோட்டர் பைக் அப்படிங்களா? வரி கூட குறைச்சிட்டோம், அதாவது வருமான வரியும் குறைச்சிருக்கோம். இந்த சம்பளம் வாங்குற கேட்டகரி இருந்தீங்கன்னா 12 லட்சம் வரைக்கும் வரி கட்ட செய்வாங்க. இப்போ ஜிஎஸ்டி மூலமாகவும் மக்கள் கையிலேயே நிறைய பணம் கையில் இருந்துச்சுன்னா அவங்க என்ன வேணால் பண்ணிக்கலாம். பிள்ளைங்களுக்கு நல்லா செலவழிக்கலாம், இல்லை வீட்டு கட்டிக்கலாம், ஒரு சின்ன தண்ணி கட்டலாம் அப்படின்னு பிரதமர் ஐயா மோடி ஐயா சொன்னாங்க எல்லாத்தையும் குறைச்சிருங்க மக்களுக்கு. அது உங்களுக்கு பலன் பண்ணப்படுதா அப்படின்றதுக்கு தான் கேட்கறதுக்கு எங்கள் சாமான் வாங்குற நேரத்தில் உங்களை இடைஞ்சல் பண்ணிட்டேன். என்ன சொன்னீங்க பேர்? நாகலட்சுமி. ரொம்ப நன்றிமா. நீங்கள் கோயம்புத்தூர் தரங்க. உங்களுக்கு ஒரு மாசாந்திரம் உங்கள் வீட்டில் நீங்கள் ரெகுலராக வாங்கக்கூடிய சாமான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, எந்த அளவுக்கு சேமிப்பு கிடச்சிருக்கீங்க? ரொம்ப கிடச்சிருக்கோம். இங்கே தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதம் வந்து வாங்கும்போது ரொம்பவே கம்மியாகிட்டாங்க. பிஸ்கட் உங்கள் வீட்டில் உணர்றாங்க அந்த மாதிரி நல்லா குறைஞ்சிட்டு செலவு வீட்டில் குறையும் அவருமே சொல்கிறாரு பரவாயில்ல நமக்கு கம்மியாக இருக்குது. நமக்கு ஆமாங்க, மக்கள் கையில் பணம் மிஞ்சும் நீங்கள் அதை வச்சுட்டு என்ன வேணால் பண்ணலாம். உங்கள் பிள்ளைங்களுக்கா இல்லை வீட்டில் செலவு பண்ணணுமா இப்போ பரவாயில்லை. அதோடு இல்லாமல் இந்த இன்கம் டேக்ஸும் குறைச்சிருக்கோம். அந்த சம்பளம் வாங்குற கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 12 லட்சம் வரைக்கும் வரி கட்ட தேவையில்லை. அதுலேயும் கொஞ்சம் ரொம்ப பரவாயில்லைங்க. இந்த வாட்டி வாங்கி தீபாவளி வீட்டில் ஏதாவது ஸ்பெஷல் வாங்கினீங்களா? காரு இல்லை ஃப்ரிட்ஜு ஏதாவது வாங்கினீங்களா? எல்லாம் வாங்குவோம். போன வருஷம் எல்லாம் வாங்கி வச்சுருந்தா வாங்கி இந்த தான் வாங்கி சொல்லிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் டெய்லரிங். வீட்டுக்கு என்ன பண்ணிட்டு ஒர்க் ஷாப் வீட்டில் நிறைய பேர் வேலை பார்க்குறேன். 2 பேர்